எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை இருக்குது. அதுக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் பூத்திருக்கக்கூடிய இந்த பூக்களை எல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மைண்டுக்குள்ளே மஞ்சக்காட்டு மைனா அந்த சாங் தாங்க ஓடிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இந்த பூக்களும் காற்றுல சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விடுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக போய் அறுவடையும் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது என்ன பூ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கூட நான் அந்த செடியை உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய கிழங்குகள் தாங்க. இது ஒரு 5-6 விதமான கிழங்குகள் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி ஆரம்பித்து விட்டுருந்தேன். இதெல்லாம் இந்த யூடியூப் அப்படின்னு ஒன்று இருக்குங்காட்டிக்கு தான் நம்மளும் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி தாங்க இந்த டைம் இந்த கிழங்குலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை இருக்குங்க. இந்த தை மாதத்தோட தரமான அறுவடை அப்படின்னா இந்த கிழங்கு தாங்க சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான அறுவடையாக இருந்துச்சு. இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது இன்னும் பச்சையாக நல்லா இருக்குங்க. இந்த கொடி ஓரளவுக்கு தான் வாடி இருக்குது. இருந்தாலுமே இதில் கிழங்கு வச்சு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ மட்டும் இல்லைங்க, இது தெரிஞ்சே இப்போ கொஞ்சம் நாள் ஆகுது. நாங்களும் அப்படியே விட்டுட்டு இருந்தோம். சரி, இதுக்கு மேலே இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா யாராவது அதை வேட்டையாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜோலி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதால இன்றைக்கி முதல்ல இதை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அப்படி ஒரு அறுவடை இந்த ஒரு கொடியிலிருந்து மட்டும் நமக்கு கிடச்சிருந்தது. பிரம்மாண்ட அறுவடை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொடி அழுங்காமல் குலுங்காமல் இப்படின்னு தூக்குன உடனே அப்படியே வெளியே வந்துருச்சுங்க அந்த கிழங்கு. கொஞ்சம் கூட இதாகலை, நமக்கு கஷ்டமே இல்லை. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிழங்கா வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நிஜமாவேங்க நம்மளும் எவ்வளவோ காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இந்த கிழங்கை பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஒரு கொடியிலிருந்து மட்டும் இப்படி ஒரு யானை குட்டி போட்ட மாதிரி கிடக்குது பாருங்களேன். இதை பார்த்தோன்னே நான் அப்படியே மலைச்சு போயிட்டு ஆடி போயிட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்தது. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதாங்க தெரியும். இயற்கையோட படைப்பில் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக பிச்சு எடுத்தங்க. ஏன்னா இவ்வளோ பெருசு தூக்கிட்டும் போக முடியல அப்படின்ட்டு அதை ஒரு 3-4 இதாக அப்படியே பிச்சுட்டோம். ஒவ்வொரு கிழங்குமே பார்த்திங்கன்னா ஒரு டெடிபியர் மாதிரி, ஒரு பொம்மை குழந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் இந்த பாரம்பரிய கிழங்குகளெல்லாம் வாங்கி வளர்த்து அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன் இல்லைங்களா. இதுக்கு என்கிட்ட ஒரு சில காரணங்கள் இருக்குது. இதை நான் வளர்க்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதை நான் டீட்டெயில்டாக உங்ககிட்டையும் சொல்ல போகிறேன். இப்போ இல்லைங்க, இந்த கிழங்குகளெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி இதெல்லாம் சமைச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் இன்னும் இதோட டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியும். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நான் என்ன ஒரு சில காரணங்களுக்காக இந்த செடிகளை வளர்த்தேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கிழங்கு பாருங்களேன், தூக்கவே முடியலைங்க, அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண கிழங்குகள் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிஜமாவேங்க இது எதிர்பார்க்காத ஒரு நல்ல அறுவடை தாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு மனநிறைவாக இருந்தது. ரொம்ப அது சொல்லவே முடியல, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்னும் ஒரு சில கிழங்குகள் இருக்குது, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. ஒரு சின்ன கிழங்கு எங்கேயோ இருந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் இந்த அண்ணங்கிட்ட கொடுத்து நட்ட சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக கொண்டு வந்து நட்டு வச்சு இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதராக ஆயிடுச்சுங்க. இப்போது சரி, இதுக்குள்ளே கிழங்கு இருக்குதோ இல்லையோ, இனி பிடுங்கி எரிஞ்சிடலாம், எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. அது ஒரு வேலைக்காகாத கிழங்கை கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சு ஃபுல்லாக புதராயிருச்சுங்க. அது ஏதோ ஒன்று தோண்டுன்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு நம்ம நடவு பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் நல்லா ஒரு கிழங்கு நமக்கு வச்சுருந்தது. ஏதோ நம்ம நடவு பண்ணதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஒரு கிழங்கு இருந்ததுங்க. அது கூடவே ஒரு 3-4 சின்ன கிழங்குகளுமே இருந்தது. ஆனால் அந்த வீடியோ எடுக்கலைங்க, பேசிட்டு அப்படியே வீடியோ ஆன் பண்ணலை. இந்த சக்கரவள்ளி கிழங்குமே இது வரைக்கும் நடவு பண்ணது கிடையாதுங்க. நாங்கள் இனி கரெக்டாக கொஞ்சம் நடவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேங்க. ஒரு இடத்த நல்லா கொத்தி விட்டு
கொஞ்சம் இதை வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காதுங்க, மரவள்ளி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு இதில் சத்துக்கள் வந்து நல்லாவே இருக்குங்க. அதனால் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறதால இனி வந்து கொஞ்சம் நல்லா அதை நடவு பண்ணணுங்க. அதுக்கடுத்து தான் இன்றைக்கி நம்ம சிறுவள்ளி கிழங்கு, இது வந்து ஒரே ஒரு சின்ன கிழங்கு ஒன்று இருந்ததுங்க, அதை தான் வச்சுருந்தோம். இதுவுமே கொடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக நமக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்றைக்கி வந்து இருக்கிறது இதையும் தோண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். நம்ம இந்த மாதிரி எந்த கிழங்குகள் வந்து நடவு செய்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம வாங்கி அந்த நடவு செய்யக்கூடிய கிழங்கு ஓரளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப பொடிக்கிழங்கு இத்தினூண்டு அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல தரமான கிழங்கு வந்து நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல அறுவடை கிடைக்குங்க. இல்லை அப்படின்னாலும் சில சமயத்தில் வரலாம். இருந்தாலும் நம்ம தரமான கிழங்கு வாங்கி கொஞ்சம் நடவு பண்ணணும், பார்த்து தான் நடவு பண்ணணும். இப்போ இது பாருங்களேன், ஓரளவுக்கு நமக்கு கிழங்கு வச்சுருந்தது. இருந்தாலும் இது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலங்க. இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு கீழே இன்னும் ஒரு சில கிழங்குகளுமே இருந்தது. நாங்கள் மறுபடியுமே தோண்டி எடுத்தோம். இதில் கிழங்கு வச்சுருந்தது அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பூசணம் பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. இந்த இதில் இருந்து எடுத்ததெல்லாம் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. நான் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால நான் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இருந்ததெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்களேன். ஓரளவுக்கு கிழங்கு வச்சுருக்கு. அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக அறுவடை பண்ணது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. அது நல்லா இருந்தது. இது உள்ளே கொஞ்சம் ஒரு 2 கிழங்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. அது மட்டும்தான் எடுத்துருக்குது. அப்போலாம் அறுவடை பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு என்னமோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுமே ஃபஸ்ட் டைம் தான் வச்சுருக்கோம். சரி அடுத்தடுத்த தடவை நம்ம வேறு இடத்துல கரெக்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். ஓரளவுக்கு வச்சுருக்குதுங்க. நமக்கு ஒரு 2-3 கிழங்கு வந்து வேலைக்காகும், அவ்வளோதான். அடுத்ததாக இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொடி தாங்க இது. இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா கம்பி மாதிரி செட் பண்ணி அதில் தான் இந்த கொடி எல்லாமே படர்ந்து இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க. இப்போ மற்ற கொடிகளெல்லாம் வந்து நிலத்துக்கடியில் மட்டும்தானே கிழங்கு வைக்குது. ஆனால் இது வந்து கொடியிலையும் காய்க்கிறதால கீழ்ப்பக்கம் அந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கொடி போன இடத்துல கிழங்கு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக அமுத்திருச்சு. எப்படியோ இன்றைக்கி ஓரளவுக்கு இருந்த கிழங்குகளெல்லாம் நாங்கள் பார்த்து அறுவடை பண்ணியிருந்தோங்க. கிழங்குகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வளரலைங்க. இந்த கொடியெல்லாம் இப்படி விழுந்ததுக்கப்புறம் கொடியோட வேரே தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இதாகிருச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு கிழங்கு நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் வேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சேன். இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக அறுவடை பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. இந்த கொடி பின்னாடி சைடு விழுந்ததில் இந்த பந்தல் கடைய காய்கள் வந்து நிறையவே இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாத்தையும் போய் வந்து இந்த பந்தலெல்லாம் ஃபுல்லாக தூக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் தாங்க இதை வந்து அறுவடை பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி இதை வந்து அறுவடை பண்ணுறதுக்குள்ளே இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த கொடியெல்லாம் பிடிச்சி இழுத்து கட் பண்ணி எப்படியோ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம். இதில் இவங்க வந்து வேலைக்கு ஆகாது, கைக்கு கிடைச்சதெல்லாம் அள்ளி போடுறாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குச்சியாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிறது. ஒரு சில கிழங்குகளெல்லாம் அந்த மண்ணில் விழுந்தது இல்லைங்களா, அதனால் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டிருக்குறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக பிரித்து எடுத்து ஓரளவுக்கு தரமான கிழங்குகள் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பந்தலை வந்து தூக்க முடியல. அந்த சைடு தான் நம்ம தூக்கி அதை ஃபுல்லாக கீழே இருந்ததெல்லாமே எடுத்தோம். ஆனால் இந்த சைடு அப்படி எடுக்க முடியலங்க. இந்த மணத்தக்காளி கீரை வந்து அமுத்திருச்சு. அதனால் இங்கே மட்டும் விட்டுட்டு இருந்ததை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்து ஒரு 2 பாக்ஸ் கிட்ட கிடச்சதுங்க. அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மணத்தக்காளி கீரை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கொடியோட வேர் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அடிக்கிழங்கு அதில் இருக்கும்னு சொல்லி அதை வந்து தோண்டி அதில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் நல்லா வச்சுருக்குதுங்க. ஆனால் ஒன்றும் கூட நல்லாவே இல்லை. அதாவது ஒன்று இருக்குது ஆனால் இல்லை. சில நேரம் இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது.
அப்படிங்கிற எஸ்ஜே சூர்யா அவர்கள் டைலாக் மாதிரி தாங்க இந்த கிழங்கு இருக்குது. கிழங்கு இருக்குதுங்க, நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் கொல கொலன்னு நாராசமாக இருந்தது. இதை வேற இவர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஆனால் அதுவே ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். அப்புறம் அந்த குழியெல்லாம் மூடி விட்டுட்டுங்க அடுத்த அறுவடைக்கும் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது மஞ்சள் தாங்க. இதில் வந்து ஒரு 2 ரகங்கள் வந்து நடவு பண்ணி விட்டுருந்தோம். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பச்சையாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம நார்மல் மஞ்சள். அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லக்கடான் மஞ்சள் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம். அது என்னாச்சு அப்படின்னே தெரிலங்க. சரியாக அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியும் வரல. ஸ்டார்டிங்லலாம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது கொஞ்ச நாள். அப்புறம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக காய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு நாட்கள் வந்து ஆகலைங்க. இது சீக்கிரமாக வருமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இன்னும் அது கூட வச்ச மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் முன்னாடியே ஃபுல்லாக வாடிருச்சுங்க. நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டு கண்டுக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சரி இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எடுத்து பார்க்குறோம். இது எதனாலன்னு தெரிலங்க. குயிக்காகவே வந்து இந்த செடிகளெல்லாம் காஞ்சிருச்சு. ஆனால் இப்போது நம்ம இன்றைக்கி இதெல்லாம் தோண்டி பார்த்தோம். இதுலேயும் ஓரளவுக்கு நமக்கு கிழங்கு வச்சுருக்குங்க. நல்ல அறுவடை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த செடி இருந்ததுக்கு ஓரளவு நமக்கு இதிலிருந்து கிழங்கு வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோங்க, அறுவடை பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு நல்ல அறுவடையாக தாங்க இருந்துச்சு. நமக்கு சிலதெல்லாம் நம்ம அடுத்த டைம் இதை விட என்ன எப்படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இது தாங்க ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சு. தண்ணி இல்லை, கரண்ட்டு போனதால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணலங்க. அடுத்த நாள் காலையில் தான் இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிக்க வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். குளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் பார்க்கலாங்க. பாருங்களேன், நம்ம அறுவடை பண்ணது எல்லாரையும் குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஒரு கிழங்கை தவிர்த்து, அது வந்து இந்த ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு தான். இந்த கிழங்குகள் நிறையவே இருந்துச்சுங்க. ஆனால் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கழிச்சு விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்ல கிழங்குகள் மட்டும் நான் பாக்ஸ்லேயும் இந்த சைடு எடுத்து வச்சுருக்கேன். அதுவே ஓரளவுக்கு நிறைய தான் இருந்துச்சு. அதை விட அதிகமாகவே நம்ம அந்த கழிச்சு விட்டது இருந்துச்சுங்க. அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாமே நான் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ண மஞ்சள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சிறுவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அறுவடைங்க. அதுலேயும் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தரமான அறுவடைன்னு இந்த வெற்றிலை வெள்ளைக்கிழங்கை தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 20 கிலோவுக்கு மேலே தான் இருக்குமோ வழியே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அறுவடை. அந்த 3-4 பீஸை எடுத்துகிட்டு போனோம் பார்த்திங்களா, அதில் ஒன்று வந்து ஒரு 7-8 கிலோ இருக்குங்க. மீதியெல்லாம் ஒரு 6-6 கிலோ அந்த மாதிரி நல்ல வெயிட்டு. பாக்ஸில் எடுத்து வச்சதுக்கப்புறமும் என்னால் தூக்க முடியலங்க, அந்தளவுக்கு வெயிட்டு. இப்போ பாருங்களேன், நான் சிறுவள்ளிக்கிழங்கையும் மறுபடியும் கீழே வச்சு எல்லாம் காய வச்சுட்டேங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு நினைக்கும்போது இதில் ஒன்று மட்டும் பாம்பு மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் எப்படி எடுத்து உங்ககிட்ட அப்படியே காட்டியிருக்கேன். இதை விட ஒன்று பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி, எத்தனை தடவை தான் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் மறுபடியும் எடுத்து வைக்கலைங்க. இது பாருங்களேன், அச்சசல் அப்படியே இருந்துச்சு. இந்த வீடியோ, இந்த அறுவடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ முடியல, ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிழங்குல நான் வச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கேட்டில் வச்சுருக்கேன் பாருங்களேன். பயவுள்ள கதவை தட்டி தட்டி டயர்டாகி தூங்கிட்டான். இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றணுங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அறுவடை பார்த்துருக்கோங்க. இந்த அறுவடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அனைவருக்கும் நன்றி.